என்னோட பேர் மிகிதா. நான் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி மேக்ஸ் இப்போ முடிச்சிருக்கேன். என்னோட அப்பா பேர் வந்து ராஜ வெங்கடேஷ், அம்மா பேர் வந்து ரூப்கலா. அப்பா வந்து குட்டியாக ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். டிவியில பாட்டுலாம் ஓடுனா அது கூடவே சேர்ந்து நான் பாடிட்டு இருப்பேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. பேச ஆரம்பிச்சாலும் இல்லையோ பாடதான் ஆரம்பிச்சா. பிள்ளையார் பாட்டு வீட்டில் நான் சும்மா சொல்லி கொடுத்தேன். அதை சொல்லி கொடுத்த மாடலே பாடினேன். எனக்கு பாடலாம் தெரியாது. சும்மா நான் காதால கேட்டதை சொல்லி கொடுத்த பாடினேன். நம்ம வீட்டில் யாருமே பாடினதே இல்லையே, இந்த பொண்ணு நல்லா பாடுதே, நம்ம சேர்த்து விடுவோம்னு சொல்லிட்டு கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்டோம். அப்புறம் அவளா முயற்சி பண்ணி பண்ணலாம். பாட எனக்கு வந்து கச்சேரியில பாடுற வாய்ப்புலாம் கிடைச்சது. இங்க பக்கத்துல கச்சேரி அப்படிலாம் இருக்கும்போது அம்மா வந்து கூட கூட்டிட்டு போவாங்க. தூரமா போகணும், வேற ஏதாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா அப்பா கூட வருவாங்க. அந்த நேரத்துல வந்து அம்மா கடையை பார்த்துப்பாங்க. ஸோ அப்பா அங்க இருந்து என் கூட இருந்து நைட்டெல்லாம் தூங்காம கூட நாங்க கச்சேரி முடிச்சுட்டு வந்திருக்கோம். வந்த உடனே நான் வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன். அப்பா வந்து தூங்காம நான் மார்க்கெட் போகணும் சொல்லிட்டு அப்படியே 2-3 நாள்லாம் அப்பா தூங்காம வேலை பார்த்துருக்காங்க. 10th படிக்கும் போது ஒரு வாட்டி டிவி ரிப்பேர் ஆச்சு. ரிப்பேர் பண்ணாம அப்படியே புட்டி கடையில் போட்டுட்டோம். நான் எப்போ விஜய் டிவியில வரணும் அப்பதான் டிவி வாங்குவேன் சொல்லி டிவியே இன்னும் வாங்காம வச்சிருக்காங்க வீட்டுல. இந்த பாட்டு அவ 8 வயசுல தொடங்கும் போதே ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள், சொந்தக்காரங்க எல்லாம் வந்து எதிர்ப்பு, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து நீங்க பொம்பளை பிள்ளைய வந்து பாடெல்லாம் வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டேஜில் ஏறும்போதே கேட்டாங்க, பொம்பளை பிள்ளைய கொண்டு போய் ஸ்டேஜில் விடுறியே, நமக்கு இதெல்லாம் வேணுமா? அதனால நீங்க சப்போர்ட் பண்ணலனா கூட இந்த மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசாதீங்க. எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எங்க பொண்ணு பாடுறா, அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். இப்போ சூப்பர் சீனியர்ல வந்து கண்டிப்பா என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பேன். என்னோட அப்பா அம்மாவுக்கு பெருமையை தேடி கொடுப்பேன். ஸோ நைஸ். அதாவது பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா அழகாக இருந்தது, பாசிட்டிவாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. இதில் ஒரு லைன் சொன்னீங்களே, இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசாதீங்க. அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், நீ அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா உனக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, பேசுகிறவங்க அங்கே தான் உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்க போகிறாங்க, நீ ஸ்டேஜ் ஏறி பறந்துக்கிட்டே இருக்க போகிற. ஓகேவா? சூப்பர். அம்மா அப்பா வந்திருக்காங்களா? மம்மி டாடி ப்ளீஸ் வாங்க. கடை லீவ் அன்னைக்கு சூப்பர் சிங்கர் பாவா இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, சூப்பர் சிங்கர் மேடை ஏறிட்டாங்க உங்கள் பொண்ணு மிகிதா. எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்தது எங்கள் சொந்தக்காரங்க சைடில் இருந்தாலும் எங்கள் பொண்ணோட ஆசைக்காக கடைசி வரைக்கும் நம்ம அவள் கூட இருந்து அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த விஜய் டிவிக்கு வரணுன்றதுக்காக 8-9 வயசுலேருந்தே வந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஜூனியர் ஒரு 4-5 சீசனாக வந்துகிட்டு இருக்கா. எப்படியும் இந்த மேடையை பிடிக்கணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்து இந்த தடவை செலக்ட் ஆகி உள்ளே வந்துட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி. மேலும் விஜய் டிவி வந்து நம்மளை கொண்டு வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு எனக்கு பொண்ணை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர், வெரி குட்.